பேப்பர் 2 சோசியல் சயின்ஸில் நம்ம இன்னைக்கு குடிமையியல் அப்படிங்கிற பார்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிவிக்ஸ் 6th சோசியல் புக்கு உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். புக்கு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் புக்கு கையில் எடுத்துக்கலாம். இல்லாதவங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பாருங்கள். சிவிக்ஸ் குடிமையியல் 6th புக்குக்குள்ளே போகிறதுக்கு முந்தி சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா வந்து இந்த என்னென்னா இந்த குடிமையியல் போட்டித் தேர்வில் இந்த பகுதி இல்லாமல் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரும் என்ன செய்யாது இருக்காது. நமக்கு நியமன தேர்வில் இந்த பகுதி என்ன பண்ணியிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க. இதை யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லலாம் இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறதுல என்ன செய்வோம், நம்ம இதை படிப்போம். கிட்டத்தட்ட நமக்கும் அதே டாபிக் தான். 6th 10th வரை அந்த கான்செப்ட் தான் இருக்குது. ஆனாலும் அந்த இந்திய அரசியல் அமைப்புக்கு போகிறதுக்கு முந்தி ஒரு சில இன்ட்ரோடக்ஷனாக சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க நமக்கு இந்த ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. எனவே நம்ம அந்த வகையிலேயே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கு. அதில் முக்கியமான ஏரியா என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். முதல்ல நம்ம அந்த சிவிக்ஸ் இந்த குடிமையியல் இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும். என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிற கண்ட்ரி வந்து பீப்புள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், மக்கள் அரசு அப்படின்னு சொல்லிட்டு. மன்னர்கள் காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, காவல் அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராஜாக்கள் இருப்பாங்க. என்ன அவங்களுடைய முக்கியமான வேலை அப்படின்னா, எதிரி நாட்டுக்கிட்ட போரிட்டு என்ன செய்யறது, ஜெயிக்கிறது, மக்களை வந்து எதிரி நாட்டு போர்ல இருந்து மீட்டெடுக்கிறது, பாதுகாக்கிறது. அதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு வேலை. அதான் போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் காலகட்டங்கள் மாறும்போது எல்லா நாடுகளும் ஜனநாயக மயமாகுது. அதாவது ஒரு காலகட்டங்களுக்கு முந்தி நம்ம இந்தியா மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா 2 விதமான அரசுகள் சொல்லுவாங்க. ஒன்று பீப்புள் ஸ்டேட், இன்னொன்று போலீஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. மக்கள் அரசு, இன்னொன்று காவல் அரசு. இப்போ மன்னர்கள் காலத்துலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராஜாக்கள் இருப்பாங்க, மக்களை பக்கத்து நாட்டுக்கிட்ட இருந்து என்ன செய்யணும், பாதுகாக்கணும், போரிடணும். இதான் இவங்களுடைய முக்கியமான வேலை. அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேட், காவல் அரசு அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் நாட்கள் கடந்து அப்படி பார்த்தோம்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஜனநாயகம், மக்கள் அரசு. வெறுமனே இராணுவம் மட்டும் வைக்கிறது ஒரு அரசு இல்லை. நம்ம பீப்புளுக்கு தேவையான நல்லதெல்லாம் என்ன செய்யணும், செஞ்சு கொடுக்கணும். வெல்ஃபேர்ஸ், சமூக நலத்திட்டங்கள், எஜுகேஷன், கல்வி, மெடிசின், மருத்துவம். ஸோ இது எல்லாமே என்ன செய்யணும், செஞ்சு கொடுக்கறது. அதான் மக்கள் நல அரசு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதான் போலீஸ் ஸ்டேட் அப்படிங்கிறதுலேருந்து மாறி இப்போ பீப்புள் ஸ்டேட்டாக மாறி இருக்கு, மக்கள் அரசு. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அந்த குடிமையியல் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம இதை படிக்கிறோம், இதில் என்ன கான்செப்ட் இருக்குன்னு தெரியறதுக்கு முந்தி இந்த கான்செப்ட். இப்போ இந்தியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா வந்து ஒரு மக்கள் அரசு, ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் என்ன செய்கிறாங்க, மக்களை வந்து ரூல் பண்ணுறாங்க. உண்மையான அதிகாரம், உண்மையான தலைவர்கள் யார் அப்படின்னா பீப்புள் தான் தலைவர்கள். அதான் அதனுடைய மீனிங். இப்போ நம்ம படிக்கிறதுக்கு முந்தி 6th 10th வரை படிக்கிறதுக்கு முந்தி இதை நான் தெரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் அரசில் ஒரு 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஒரு 4 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். ஸோ எல்லாம் பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இன்னும் பாட புக்குள்ளே நான் போகலை, பட் ஆனால் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். முதல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் இயற்றுதல் அல்லது லெஜிஸ்லேஷன் சொல்லுவோம். இங்கிலீஷில் ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் இருந்தீங்கன்னா நான் 2 இதுவும் சேர்த்தே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய கையில் தமிழ் புக்கும் இருக்குது, இங்கிலீஷ் புக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா கவனிங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். லெஜிஸ்லேஷன், சட்டம் இயற்றுதல், இதான் முதலாவது ஒரு தூண், ஃபர்ஸ்ட் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லலாம். ஒரு மக்கள் நல அரசின் முதல் தூண். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கான சட்டங்களை ஏற்றுறாங்க. இதில் யார் வருவான்னா எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இவங்க தான் அதில் முதல் தூண். லெஜிஸ்லேஷன், சட்டம் ஏற்றுறவங்க, இதான் ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம அந்த குடிமையில் அப்படின்னா யாரெல்லாம் பற்றி படிக்க போகிறோம்னா, இந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்களை பற்றி, பாராளுமன்றம், சட்டமன்றங்களை பற்றி என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். இது ஒரு முதல் தூண். அடுத்தது இப்போ சட்டம் ஏற்றுறாங்க. அந்த சட்டத்தை ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபா அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றுறாங்கன்னா, சட்டம் ஏற்ற அடுத்த நாள் காலையிலே காலேஜ் பிள்ளைகளுக்கு 1000 ரூபா ஏறிடுமா அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யாது, ஏறாது. அப்படி தானே? அவங்க எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையிலே என்ன செய்யாது, ஏறாது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சிஎம் அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா அடுத்த நாளே 1000 ரூபா என்ன செய்யாது, ஏறாது. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான ஒரு பிரிவு இருக்குது. அதான் 2வது பிரிவு, எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகம். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், கலெக்டர், தாசில்தார், டெப்டி கலெக்டர், விஏஓ, ஆர்ஐ. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டில் உள்ளவங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த குடிமையில் அப்படின்னா முதல்ல சட்டம் இயற்றவங்களை பற்றி படிக்க போகிறோம். 2வது அந்த சட்டத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற 2வது தூண், எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற நிர்வாகத்தை பற்றி என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அப்போ இந்த 2 தான் இருக்கான்னா 3வது ஒன்று இருக்குது,
அதுக்கு பேர் ஜுடிஷியரி, தமிழில் நீதித்துறை. இப்போ ரெண்டு பேரும் ஒழுங்காக இருக்கிறாங்களா, கரெக்டாக கொண்டு மக்களோட சட்டத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறாங்களா, 1000 ரூபானா கரெக்டாக 1000 ரூபா போகுதா, ஃப்ரீ லேப்டாப் கொடுக்கணும்னா கரெக்டாக லேப்டாப் கொண்டு போய் சேர்க்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் யார் இருக்கா அப்படின்னா நீதித்துறை. ஒழுங்காக சட்டம் ஏற்றுறாங்களான்னு செக் பண்ணணும், அந்த சட்டத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்களான்னு என்ன செய்யணும், வெரிஃபை பண்ணணும். ஸோ இதான் ஜுடிஷியரியுடைய, நீதித்துறையுடைய முக்கியமான ஒரு வேலை. அப்போ 3வது தூணா இந்த நீதித்துறை என்ன செய்கிறோம் இருக்குது. இதையும் பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த சிவிக்ஸ்னா என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல சட்டம் இயற்றும் அமைப்பு இருக்குது, அடுத்தது நிர்வாகம் பண்ணுகிற ஒரு அமைப்பு இருக்குது, 3வது நீதித்துறை. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம ஒவ்வொரு புக்லையும் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இந்த 3 பேரை எப்படி ஆப்ரேட் ஆகிறாங்க, எப்படி செயல்படுறாங்கன்னு சொல்லி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா மக்களுக்கு கொண்டு போய் சொல்லணும். இவங்க இந்த சட்டம் இயற்றி இருக்கிறாங்க, இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றாங்க, இதை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நீதித்துறை இந்த தீர்ப்பு கொடுத்துருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெட்டில் பாஸ் பண்ணாதான் டீச்சர் வேலையில் இருக்க முடியும்னு சுப்ரீம் கோர்ட் போன வாரம் என்ன பண்ணியிருக்கு, தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது, இவங்களுடைய 3 பேருடைய செயல்பாடுகளையும் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது மீடியா, 4வது பிரிவு மீடியா. ஸோ இந்த 4ம் சேர்ந்தது தான் ஒரு நவீன டெமோக்ரஸி, ஜனநாயகத்தினுடைய 4 தூண்கள்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நம்ம 6ஆப்லேருந்து 10th வரை படிக்க போகிற சோசியல் சயின்ஸில் யாரு கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சிஸ்டர் கொஞ்சம் மியூட். யார் அவங்க தானா, ஏங்க அது யாருங்க, செல்வதிங்கிறவங்க வராது. பேப்பர் 2ல சோசியல் உள்ளவங்களுக்கு தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். சயின்ஸ் மேஜர் பேப்பர் 2 இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் எடுக்கிறது சோசியல் சயின்ஸ். பேப்பர் 2ல சோசியல் சயின்ஸ் உள்ளவங்க தான் அட்டன் பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி சயின்ஸ் உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். பேப்பர் 1க்கும் இது யூஸ் ஆகாது பெரிய அளவில். வேணும்னா நீங்க உட்காருங்க, ஜஸ்ட் எப்படி புக் வாசிக்கணும்னு வேணா என்ன செய்யலாம், கேட்கலாம். மற்றபடி பியூரா பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் அவங்களுக்கு தான் மெயின் சப்ஜெக்ட். ஓகே சரி, இது வரைக்கும் பேசுனது ஓகே தானே, அடுத்து கண்டிப்பா பண்ணால. அப்போ இந்த 4 பிரிவுகளையும் பத்தி படிக்கிறது தான் இந்த சிவிக்ஸ், குடிமையல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நம்ம எப்பெல்லாம் இந்த ஸ்கூல் புக் எடுக்கிறோமோ அப்போ நம்ம மைண்ட்ல வர வேண்டியது முதல்ல சட்டம் இயற்றும் அமைப்பு, 2வது நிர்வாகம், 3வது நீதித்துறை, 4வது மீடியா. ஸோ இது வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போ அந்த இன்ட்ரோடக்ஷனோடு கூட நம்ம தொடர்ந்து என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்திய நாடு இருக்கு அப்படின்னா எப்படி இந்திய நாடு இயக்கணும், எப்படி ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு சட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் அரசியல் அமைப்பு சட்டம். அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், ஃபுல்லா படிக்க போறோம். அந்த அரசியலமைப்பு சட்டத்துல சட்டம் இயற்ற எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எப்படி இருக்கணும்னு இருக்கு, நீதித்துறை எப்படி இருக்கணும், நிர்வாகம் பண்றவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து கலெக்டர், தாசில்தார் எல்லாரும் எப்படி இருக்கணும், மீடியா எப்படி, எல்லாமே அதுல என்ன பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. எழுதப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அரசியலமைப்பு சட்டம். அதை பத்தி தான் ஒவ்வொரு பிரிவுகள், எத்தனை பிரிவுகள் இருக்கு, எத்தனை பகுதிகள் இருக்கு, எத்தனை அட்டவணை இருக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்துல. ஸோ இது எல்லாம் தொடர்ந்து நமக்கு என்ன செய்யுது, இந்த 6ஆப்லேருந்து 10th வரை நமக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. பேப்பர் 2 உள்ளவங்க 10th பாலிட்டி வேற முடிச்சுட்டு 11th 12th இம்பார்ட்டண்டான சிவிக்ஸு கொஞ்சம் என்ன செய்யணும், பார்க்க வேண்டிய இது வரும். கடைசியில் அக்டோபர் லாஸ்ட்டில் நீங்கள் அதை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அதையும் நீங்கள் வாசிக்கிறதுக்கு நீங்கள் அதை முயற்சி பண்ணணும். ஏன்னா அதுலேயும் நிறைய கண்டென்ட் கவர் ஆகுது. 6ஆப்லேருந்து 10th வரை உள்ளதை விட 11th 12th பாலிட்டியில் நிறைய கண்டென்ட் கவர் ஆகுது. ஸோ அதனால் கடைசியில் 6th to 10th கவர் பண்ணிட்டு நம்ம அதை என்ன பண்ண போகிறோம். சரியா? சரி, இப்போ நம்ம சிவிக்ஸில் 6ஆப்ல முதல் பாடத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு. துர்கா இருக்கியா? ஷேர் பண்ணிடு, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடு. என்ன உங்களுக்கு புக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஒருவேளை இங்கிலீஷ் புக் வச்சுருந்தீங்கனாலும் அதையும் எடுத்துக்கிடுங்க. நான் கிட்டத்தட்ட 2லையுமே என்ன செய்கிறேன், சொல்லிகிட்டே வரேன். ஸோ நான் இப்போ ஒவ்வொரு லைனாக வாசிச்சுலாம் என்ன செய்ய மாட்டோம், அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம இதில் பண்ண வேண்டியதில்லை. பட் ஓவர் வியூவாக என்ன இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். தொடர்ந்து நீங்கள் அதை எடுத்து என்ன செய்யணும், நல்லா வாசிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் இந்த குடிமையியல். சரியா? அதனால் பல தடவை நீங்கள் திரும்ப ரிப்பீட்டடாக என்ன செய்யுங்க, வாசிங்கன்னா உங்களுக்கே புரியும் அதில் என்ன இருக்குங்கிறத நாம் படிக்கலாம். முதல் இது என்ன அப்படின்னா பன்முகத்தன்மையினே அறிவோம்னு இருக்கு. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. இதை எப்போவுமே வாசிக்கும் போது முதல்ல அந்த கற்றலின் நோக்கங்கள் என்ன செய்யணும், வாசித்து பழகணும். சரியா? அதில் போட்டிருக்கு நோ த மீனிங் ஆஃப் டைவர்சிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது பன்முகத்தன்மையினுடைய பொருளை அல்லது அர்த்தத்தை என்ன செய்யறது, அறிந்து கொள்றது அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் கற்றலின் நோக்கமாக என்ன செஞ்சிருக்காங்க,
கொடுத்துருக்குறாங்க. அதே கண்டென்ட் தான் உள்ள இருக்கும். முதல் 1ஆம் நம்பர் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சரியா? அதனால ஒரு தடவை உட்காந்து வாசிங்க. ஒரு 4-5 பக்கம் தான் என்ன செய்யுது இருக்குது. நீங்கள் பொறுமையாக வாசிச்சா கூட ஒரு 10 நிமிஷத்துல என்ன பண்ணிடலாம், அந்த ஒரு லெசனை வாசிச்சு முடிச்சிடலாம். அதில் அவ்வளவு சிம்பிளாக என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. வாசிக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, மாற்றப்படக்கூடாது. சரியா? பன்முகத்தன்மைனா என்னது, எப்போவுமே நம்ம சொல்லுவோம் 5 பேரெல்லாம் என்ன செய்யாது, ஒன் போல இருக்காது அப்படின்னு. அதுதான் நீங்கள் அதில் அந்த படம் கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஒரு 10 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, கை வச்சிருக்காங்க சுற்றி, ஒன்று என்ன செய்யுது, வித்தியாசமாக இருக்கு. அப்போ அந்த ஒரு ஏன் இந்த மாதிரிலாம் படம் கொடுக்குறாங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ அதில் என்ன இருக்குங்கிறது நமக்கு பார்த்தோன்னே என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். சரியா? நல்ல கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டா ஒவ்வொருத்தரும் வேறுபட்டிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கேற்ற ஒரு பிக்சர் அதில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? டைரக்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து பன்முகத்தன்மை இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து நிறைய மக்கள் வெளியே இருந்து என்ன பண்ணாங்க, வந்தாங்க. ஆரியர்கள்னு ஒரு குரூப் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்தாங்க. முகமதியர்கள், இஸ்லாமியர்களுடைய படையெடுப்புன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், இவங்க வந்தாங்க. சரியா? திராவிடர்கள், நீக்ரோக்கள், ஆல்ஃபைன்கள், இப்படி நிறைய கம்யூனிட்டியில் உள்ளவங்க வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு என்ன பண்ணாங்கன்னா குடிபெயர் தான். அப்போ அவங்களுடைய சந்ததிகள் வரும்போது கண்டிப்பாக அவங்களுடைய ஆரிஜின் வந்து வேற வேற இடத்துல இருந்து இருக்கிறதுனால அங்கே என்ன உண்டாயிருதுன்னா ஒரு வேற்றுமை உண்டாயிருது, டைவர்சிட்டி. அதான் அதில் போட்டிருக்கு பன்முகத்தன்மை. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? நீங்கள் வட இந்தியாவில் கொஞ்சம் போனீங்கன்னா ஆரியர்கள் இருப்பாங்க, நீக்ரோக்கள், கருப்பு இனத்தவர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்ததுனால இனக்குழுக்களை என்ன பண்ணியிருக்குன்னா நிறைய இனக்குழுக்கள் இந்தியாவில் என்ன செய்யுது, இருக்குது. இது ஒரு டைவர்சிட்டி, இது ஒரு பன்முகத்தன்மை. அது மட்டும் இல்லாமல் லேண்டு, நிலம். இப்போ நிலம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சவுத்தில் இப்போ இந்த செப்டம்பர் போன வாரம் நல்ல வெயில் தான் அடிச்சிட்டு இருந்து, நமக்கே தெரியும். நீங்கள் மகாராஷ்டிரா, அங்கே வட இந்தியாவில் ஹிமாச்சல பிரதேசலாம் போனீங்கன்னா சரியான மழை. சரியா? அப்போ ஒரு இடத்துல வெயில் அடிக்கி, இன்னொரு இடத்துல மழை பெய்யுது. சரியா? இந்த டைம் அவங்களுக்கு ரொம்ப மழை பெய்கிற ஒரு காலம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிறதுலாம் நம்ம பிளைன் சமவெளிகளில் இருக்கும். கடற்கரை பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மலைகளில் ஊட்டி, குன்னூர், கொடைக்கானலில் உள்ளவங்களாம் மலை ஏரியாவில். அப்போ அங்கே இருக்கிறது என்னதெல்லாம் இருக்கும், மவுண்டெயின், மலைகள் தான் நிறைய இருக்கும். நம்ம இருக்கிறது பிளைன்ஸ், சமவெளிகள், இந்த மாதிரி. அப்போ ஒவ்வொரு இடங்கள் என்ன செய்யுது, மாறுபடுது. கிளைமேட் ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறுபடுது. மக்களுடைய இனம், கேஸ்ட், ரேஸ், இதெல்லாம் என்ன செய்யுது, ஒவ்வொரு இடமும் மாறுபடுது. பலதரப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால இந்தியாவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காண்டினென்ட், சப்காண்டினென்ட் அப்படிங்கிற வேர்டு இந்தியாவுக்கு என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. சொல்லி நம்ம ஒரு கண்ட்ரி தான், பல கண்ட்ரி சேர்ந்தாதான் ஒரு காண்டினென்ட் சொல்லி சொல்லுவோம். நிறைய நாடுகள் இருக்கிறதா ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா கண்டம். ஆனால் இந்தியாவை என்ன சொல்கிறாங்க, துணைக்கண்டம். ஏன் அப்படின்னா அவ்வளவு ஒரு டைவர்சிட்டி, பன்முகத்தன்மை, இனம் வேறுபாடு, சமவெளிகளில் இருக்கிறாங்க, ஆற்று பக்கத்தில் இருக்கிறாங்க, கடற்கரைகளில் இருக்கிறாங்க, மலைகளில் இருக்கிறாங்க. இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க, இந்தியாவை பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா, துணைக்கண்டம். இந்தியா வந்து சப்காண்டினன்ட் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். சரியா? இவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்தால் கூட நாம் எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு மைண்டு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அது இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, அதான் வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் உறுதிமொழி சொல்லுவோம், இந்தியா எனது நாடு, இந்தியர் அனைவரும் எனது உடன்பிறப்புகள், எனது நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், உறுதிமொழி சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம ஒருத்தர் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறோம், ஒருத்தர் மலையில் இருக்கிறோம், ஒருத்தர் வேற இனத்தை சேர்ந்தவர், ஒருத்தர் திராவிடர், ஒருத்தர் ஆரியர். இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட நாம் எல்லாரும் இந்தியர் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை. அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு சில காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் அதில் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று என்னது, சுதந்திர தினம். தமிழ்நாட்டுக்கும் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 தான், கேரளாவுக்கும் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 தான், வட இந்தியாவுக்கும் சுதந்திர தினம் என்னைக்கு ஆகஸ்ட் 15 தான், நமக்கும் சுதந்திர தினம் ஜனவரி 26 தான், டெல்லிக்கும் குடியரசு தினம் என்னைக்கு தான், ஜனவரி 26 தான். சரியா? காந்தி பிறந்தநாள் நம்மளும் அக்டோபர் 2ஆம் தேதி தான் கொண்டாடுறோம், டெல்லியிலையும் என்னைக்கு தான் கொண்டாடுறாங்க, அக்டோபர் 2ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தேசிய விழாக்கள், அது மாதிரி தேசிய கீதம் நம்மளும் ஜனகண மனதை தான் பாடுறோம், வெஸ்ட் பெங்காலில் என்ன தான் பாடுறாங்க, ஜனகண மனதை தான் பாடுறாங்க. சரியா? அப்போ இதெல்லாம் வந்து இந்தியாவை ஒருமுகப்படுத்தக்கூடிய காரியங்கள். இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட இவ்வளோ யூனிட்டி இருக்குது, நமக்கு இவ்வளோ ஒற்றுமையான காரியங்கள் இருக்குது. இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டான்ஸ், நடனங்கள், கலை, கலாச்சாரங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் வித்தியாசம். இந்த நம்ம புக்கில் இந்தியா மேப் வரைஞ்சி ஒவ்வொரு மாநிலத்தை அதில் குறித்து எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த டான்ஸ் ஃபேமஸ்ன்னு பிக்சரோடு கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பரதநாட்டியம்னா நம்ம தமிழ்நாடு, கேரளாவில் கதகளி, குச்சிப்புடி வந்து ஆந்திரா,
ஒடிசி வந்து ஒரிசால. ஸோ இது இருக்குது, நீங்கள் அதை நல்லா படிச்சுக்கணும். நான் எதை படிக்கணும்னு சொல்கிறேனோ அதை நல்லா நோட் பண்ணணும், மனப்பாடம் பண்ணிடணும், எந்த ஸ்டேட்டுக்கு எந்த டான்ஸ் அப்படிங்கிறது. சரியா, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அடுத்தது அது ஒரு டேப்லர் காலமும் கொடுத்துருக்காங்க, ஒரு மேப்பும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்துன்னு நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. சரியா, ஸோ இந்த 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 டேப்லர் காலமும் இந்த மேப்பும் நீங்கள் நல்லா படிக்கணும். அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு 2 பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்தியாவை வந்துட்டு V.A. ஸ்மித் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவார். சரியா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, V.A. ஸ்மித் என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். சரியா, இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இனங்களின் எத்தனாலாஜிக்கல் மியூசியம், இனங்களின் அருங்காட்சியகம், மியூசியம்னா அருங்காட்சியகம், எத்தனாலாஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத முதல்ல யார் பயன்படுத்தியிருப்பா அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு. இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு தான் இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை என்ன பண்ணியிருப்பார், வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத எந்த புக்கில் பயன்படுத்தியிருப்பாருன்னா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. சரியா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புக்கில் நேரு என்ன பண்ணியிருப்பாரு, ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து இதை பயன்படுத்தியிருப்பாங்க. சரியா, இந்த பாக்ஸ் கண்டென்ட் இது வந்து என்னது, ரொம்ப 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 முக்கியம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவும் இனங்களின் அருங்காட்சியகம், இது என்னது, நல்லா அதனால இதை படிச்சு வச்சுக்கோங்க. சரியா, இந்த முதல் யூனிட்ல இவ்வளவுதான் இருக்கு. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்தா கூட நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம், ஒற்றுமையா இருக்கோம். காரணம் என்னன்னா, தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய விழாக்கள், நாங்கள் இந்தியர் என்கிற உணர்வு, உறுதிமொழி, ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் என்ன செய்கிறோம், ஒற்றுமையா இருக்கோம் அப்படிங்கிறது என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. நிறைய டைவர்சிட்டி இருக்குது, ஆனாலும் என்னதும் இருக்கு நமக்கு, ஒற்றுமை என்ன செய்யுது, இருக்குது அப்படிங்கிறது என்ன செய்யறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் கூட சில டைவர்சிட்டி கொடுத்துருக்குறாங்க. நான் சொன்னபடி லேண்டு சொன்னேன் அப்படிதானா, அதே போல பாக்ஸ் கண்டென்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணிருங்க, நல்லா படிச்சிருங்க. சரியா, மேகாலயால தான் அதிக மழை பெய்யுற இடம் என்ன செய்யுது இருக்கு, மௌசின் ராம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம். சிரபுஞ்சி தான் மௌசின் ராம், அங்கதான் நிறைய மழை பெய்யுற இடம் இருக்கு. அதே நேரத்தில் ஜெய்சால்மர், ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்சால்மர்ல மழையே என்ன செய்யாது, பெய்யாது. அப்போ நிறைய மழை பெய்யுற இடமும் இந்தியாவில தான் இருக்குது, மழையே பெய்யாத இடமும் எங்கே தான் இருக்கு, இந்தியாவில தான் இருக்குது. ரிலீஜியஸ், ஸோ எல்லாரும் ஒரே மதத்தை நம்ம என்ன செய்யறதில்ல, பின்பற்றுறதில்ல. கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, இந்துஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, சீக்கியர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வேற்றுமையை சொல்லிட்டு ஒற்றுமை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யணும், அப்ரோச் பண்ணணும். சரியா, அது மட்டும் இல்லாமல் மொழிகள், லாங்குவேஜஸ், ஹிந்தி பேசுற மக்கள் 43.63% என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. சரியா, பெங்காலி, ஸோ இதெல்லாம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. பெங்காலி பேசுறவங்க, தமிழ் பேசுறவங்க, ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜும் என்னது, டிஃப்ரெண்டா பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரே தேசிய கீதம் தான், எல்லாருக்கும் ஒரே தேசிய கொடி தான், எல்லாருக்கும் ஒரே உறுதிமொழி தான், எல்லாருக்கும் ஒரே கான்ஸ்டியூஷன் தான். அதாவது என்னது, ஒரே அரசியலமைப்பு சட்டம் தான். நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது என்ன செய்யறோம் சொல்றோம். ஸோ இதான் முதல் பாடத்துக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். சரியா, இனி நீங்க வீட்டில் போய் நீங்க வீட்டில் இனி இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு எடுத்து என்ன செய்யணும், வாசிக்கணும். இதுல பன்முகத்தன்மை நோக்கங்கள்ல, கற்றல் நோக்கங்கள் ஆரம்பிச்சு கடைசி இருக்கிற கோடிட்டிடம் பொறுத்துக்க விடையெளி வரை என்ன செய்யணும், வாசிக்கணும். புரிஞ்சு வாசிக்கணும், புரியணுங்கிற காண்டி தான் நான் பண்ணியிருக்கேன், சொல்லி தந்திருக்கேன். அடுத்த சப்ஜெக்ட் பேர்லாம் சமத்துவம் பெறுதல், அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, தமிழ் என்ன போட்டிருக்கு அப்படின்னா சமத்துவம் பெறுதல். சரியா, சமத்துவத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் எப்பவுமே, அதை எங்கேயும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சமத்துவம் அப்படின்னா சில நேரங்களில் எல்லாருக்கும் கையில் 1000 ரூபா கொடுத்தா அதுக்கு பேர் என்னது, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறோம். சரியா, இப்போ நான் உங்களை ஜஸ்ட் திங்க் பண்ண வைக்கிறேன். ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 9 பேர் கையில் 10,000 ரூபா இருக்குது. சரியா, ஒருத்தன் கையில் 1000 ரூபா இருக்கு. 10 பேர் இருக்கிறாங்க, 9 பேர் கையில் எவ்வளோ வச்சிருக்கிறாங்க, 10,000 ரூபா வச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் 1000 ரூபா வச்சிருக்காரு. சரியா, இப்போ ஒரு ஆள் வர்றாரு, ஒரு ஆள் வந்து எல்லார் கையிலையும் எவ்வளோ கொடுக்குறாரு, 1000 ரூபா கொடுக்குறாரு. சரியா, எவ்வளோ கொடுக்குறாரு, 1000 ரூபா கொடுக்குறாரு. இன்னொருத்தர் வர்றாரு, எல்லார் கையிலும் 1000 ரூபா கொடுக்குறாரு. அந்த 1000 ரூபா வச்சிருந்தவனுக்கு மட்டும் 10,000 ரூபா கொடுக்குறாரு. 9 பேருக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு ஒருத்தனுக்கு மட்டும் 10,000 ரூபா கொடுக்குறாரு. 1000 ரூபா வச்சவனுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாரு. முதல்ல கொடுத்தவர் சமத்துவமா, ரெண்டாவது கொடுத்தவன் சமத்துவமான்னு கேட்டிங்கன்னா எதுதான் சமத்துவம்?
ரெண்டாவது கொடுத்தவன் தான் சமத்துவம். சரியா? குறையா வச்சவனுக்கு கூட கொடுத்து அவனையும் ஈக்குவல் பண்றதுக்கு பேர் தான் என்னது ஈக்குவாலிட்டி. நம்ம நிறைய நேரங்களில் அதை புரிஞ்சுக்கிடுறது இல்லை. அதனாலதான் சில நேரங்கள் என்ன சொன்னா, எதுக்கு இந்த ரிசர்வேஷன் வைக்கிறாங்க, எதுக்கு இந்த எம்பிசி ஓபிசி ஜென்ரல் இதுக்கெல்லாம் இடஒதுக்கீடு தேவையானா 100% அது என்னதுதான் தேவைதான். அதாவது ஒரு காலகட்டங்களில் 98% யாருமே என்ன செய்யல மேலே உயர் பதவிகளுக்கோ ஒரு பெரிய பொறுப்புகளோ இல்லை. அப்போ கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒரு இடஒதுக்கீடுங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையாகவே என்ன பண்ணிச்சு இருந்துச்சு. கீழே உள்ளவனை மேலே தூக்கி கொண்டு வர்றதுக்காக கவர்மெண்ட் கொடுக்குற பெனிஃபிட்டுக்கு தான் என்னது ஈக்குவாலிட்டி. அந்த கான்செப்டில் தான் ரிசர்வேஷன் என்ன செய்யுது இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு என்ன செய்யணும் இருக்கணும். எப்போவுமே இல்லாதவனையும் கொடுத்து அவனை ஈக்குவல் பண்ணுறதா என்னது அதுக்கு பேர் தான் ஈக்குவாலிட்டி. சரியா? நம்ம யோசிப்போம் எல்லாருக்கும் ஒரே மூளை தான் இருக்குது, எல்லாம் படிச்ச வர வேண்டியதானே அப்படின்னு நம்ம பிளைனாக சொல்லுவோம். ஒரே மூளை இருந்தாலும் அவனுக்கான வாய்ப்புகள் என்னதுன்னா குறைவு, அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால ஒரு ரிசர்வேஷன் வச்சு என்ன செய்யறோம் வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் அதை என்ன செய்யணும் அப்ரோச் பண்ண வேண்டியது அவசியம். சமத்துவம். ஸோ அதைத்தான் அந்த சமத்துவம் தான் நமக்கு எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமத்துவம் தான் பாடப்புக்கில் என்ன செய்யுது சொல்லப்பட்டிருக்கு. சரியா? பாரபட்சம் சமத்துவத்துக்கு எதிரான வேர்டு வந்து பாரபட்சம். ஸோ அதுக்குரிய மீனிங்காக அங்கே கொடுக்குறாங்க. ப்ரீ ஜுடிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு, அதையே சேர்த்தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஜுடிஸ். ப்ரீ அப்படின்னா முன், ஜுடிஸ் ஜுடிஸ்ங்கிறது ஜட்ஜ்னா முடிவு, முடிவு ப்ரீ ஜுடிஸ் முன் முடிவு. சரியா? அதான் பாரபட்சம் அப்படிங்கிறது. எதின் அடிப்படையில் பாரபட்சம் பார்க்குறாங்க? நிறத்தின் அடிப்படையில், மொழி, மதம், பாலினம், இனம், வர்க்கம், மாற்றுத்திறனாளிகள். ஸோ இந்த மாதிரிலாம் பாரபட்சம் பார்க்கறது தவறு அப்படிங்கிறது என்ன செய்யுது கொடுக்குறாங்க. சரியா? பாரபட்சத்துக்கான காரணிகள் என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க. ஒரு 7 காரணிகள் இருக்கு. அப்போ அதை நல்லா பார்க்கணும், நல்லா பார்த்து அதை என்னங்கிறத யோசிக்கணும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் கொஸ்டின் கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? பாரபட்சம் உருவாவதற்கான கீழ்கண்ட காரணிகளுள் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 7 ஆப்ஷன் இருக்கு. அதில் ஒரு 3 இதை கொடுத்துட்டு ஒன்று என்ன பண்ணிடுவாங்க மாற்றி கொடுக்குறது. கீழ்கண்டவற்றில் எது வந்து பாரபட்சத்துக்கான காரணமாக இருக்காது அப்படின்னு கேட்டாங்கன்னா வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே. பாரபட்சம் உருவாவதற்கான காரணிகள் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ்கண்டவற்றில் எது காரணிகள் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் பார்த்த உடனே என்ன செய்ய தெரியணும் போட தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து குருட்டு மனப்பாடம் என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது. அதில் அழகாக கொடுத்துருக்காங்க. சமூகமயமாக்கல், இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்கு? சோசியலைசேஷன். கன்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை. சில நடத்தைகள் வச்சுட்டு இந்த நடத்தைப்படி இருந்தால் இவன் நல்லவன் இல்லைன்னா கெட்டவன் என்ன பண்ணிடுவோம் முடிவு பண்ணிடுவோம். சரியா? எக்கனாமிக் பெனிஃபிட், பொருளாதார பயன்கள். சர்வாதிகார ஆளுமை, அத்தாரிட்டேரியன் பர்சனாலிட்டி. அடுத்து எத்னோசென்ட்ரிசம், இனத்தை மையமாக வைத்து. அடுத்து கட்டுப்பாடான குழு அமைப்பு, குரூப் க்ளோசர், குரூப்பிசம். கடைசியில் கான்ஃப்ளிக்ட், முரண்பாடுகள். ஸோ இதெல்லாம் வந்து எதை முடிவு பண்ணுது அப்படின்னா பாரபட்சம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கு. எதெல்லாம்? சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். ஸோ அப்போ இதெல்லாம் என்ன செய்யுது? இதனால பாரபட்சம் உருவாகுது. அப்போ கொஸ்டின் கேட்டால் எப்படி கேட்கலாம்? இதெல்லாம் இதில் எது பாரபட்சத்தை உருவாக்காது அப்படின்னு கேட்டால் எது வராதுன்னு உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன செய்ய தெரியணும் போட தெரியும். அதுக்கு தெரிஞ்சா போதும். சரியா? நீங்கள் மிச்சபடி குருட்டு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது நல்லா புரிஞ்சு வாசிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது மறக்காது. சரியா? சமூகமயமாக்கல். சமூகமயமாக்கல் என்னது? ஒரு சோசியலைசேஷன், ஒரு சொசைட்டின்னு ஒரு தனி நபர் மட்டும் இருந்தாருன்னா பாரபட்சம் வராது. ஆனால் ஒரு சொசைட்டின்னு வரும்போது என்ன வரும்? பார்ஷியாலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பிஹேவியர், இந்த பிஹேவியரை வச்சு என்ன பண்ணிடுவோம் இவன் நல்ல நடத்த உள்ளவன் இவன் கெட்ட நடத்த உள்ளவன் என்ன பண்ணிடுவோம் ஜட்ஜ் பண்ணிடுவோம். பெனிஃபிட்ஸ், ஒருத்தருக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்போது தான் என்ன செய்யறோம் பார்ஷியாலிட்டி பார்ப்போம். சரியா? அடுத்து ஒரு பெர்சனாலிட்டி, அத்தாரிட்டேரியன் பெர்சனாலிட்டி. நல்ல பெர்சனாலிட்டி உள்ளவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். பெர்சனாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் என்ன செய்யறது இல்லை நாம ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை. அடுத்து இனமய கொள்கை, இனத்தின் அடிப்படையில் பாரபட்சம் பார்க்கறது. அடுத்தது என்னது? ஒரு குரூப்பிசம், குழுவின் அடிப்படையில் என்ன செய்யறது பாரபட்சம் பார்க்கறது. கடைசியா முரண்பாடுகள், கான்ஃப்ளிக்ட்ஸ். நம்ம சொல்றதுக்கு வேறு கருத்தை சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறது இல்லை நம்ம அவங்கள பாரபட்சம் பார்த்து என்ன பண்ணிடுவோம் ஒதுக்கிடுவோம். அப்படிதானே? ஸோ அதனால அந்த இதை கொடுத்துருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் படிக்கும் போது அது என்ன மீனிங் அப்படிங்கிறத நீங்க அதை வாசிச்சு என்ன செய்யணும் படிக்கணும். சரியா? அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஒத்த கருத்து. சரியா? ஒத்த கருத்து அது என்ன சொல்றாங்க அப்படின்னா
முன்முடிவு வலுவாக இருக்கும்போது ஒத்த கருத்து என்ன செய்யுது, உருவாகிறது. தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றிய பற்றிய தவறான கருத்து. சரியா? உதாரணத்துக்கு இப்போ என்ன சொல்றது, பெண்கள் வந்து விளையாட்டுக்கெல்லாம் தகுதி கிடையாது இப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு குரூப் ஃபுல்லா என்ன பண்ணும், அதை நம்பும். எல்லா குரூப்பும் நம்புறாங்கிறதுக்காக அது உண்மையே கிடையாது. சரியா? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் அதில் கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் சொல்றாங்கிறக்காண்டி போய் வந்து என்ன செய்யாது, உண்மையா என்ன செய்யாது, மாற முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பூமியை சுத்துற மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும். பார்த்தா எல்லாரும் அதான் பார்க்கணும், சூரியன் தான் என்ன செய்யுது, பூமியை சுத்துது. எல்லாரும் சொல்றாங்கிறக்காண்டி அது என்னதான் மாறாது, உண்மையா மாறாது. உண்மை வந்துட்டு என்னது, பூமி தான் என்ன செய்யுது, சூரியனை சுற்றுகிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ஒத்த கருத்துனா என்ன அப்படின்னா, ஒரு தவறானதை எல்லாரும் சொல்றாங்கிறக்காண்டி அதை என்ன செய்யக்கூடாது, அதை வச்சு நாம முடிவு பண்ணக்கூடாது. சரியா? அதான் அதில் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அதை நீங்க நல்ல நல்ல கதையோட கொடுத்துருப்பாங்க. ஒருத்தன் விளையாட்டுல அடிபட்டுரும், உடனே அவன் அழுவான், அதை பார்த்து எல்லாரும் என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கதையோட என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி பாகுபாடு காட்டாம சமத்துவத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, நல்லா என்ன பண்ணாங்க, பாடுபட்டாங்க. நிறைய புக்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்க, எழுதுனாங்க. அப்படிப்பட்டதுல ஒரு 2 பேரை பத்தி என்ன பண்ணியிருக்கு, இதுல கொடுத்துருக்குறாங்க. சரியா? சமத்துவத்துக்கு எதிராக, சமத்துவத்துக்கு ஆதரவாக பாடுபட்டவர்கள், அதாவது பாரபட்சத்துக்கு எதிராக போராடியவர்கள் 2 பேர். அவங்க 2 பேரை பத்தி இதுல கொடுத்துருக்கு. அவங்கள நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஒன்று யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா. சரியா? நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவுடைய முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா 27 வருஷம் ஜெயிலில் இருந்திருப்பார். 1990 தான் என்ன பண்ணியிருப்பாரா, ரிலீஸ் ஆயிருப்பார். ஸோ நீங்கள் அதில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். சரியா? அண்ணல் அம்பேத்கர்னு சொல்லுவோம், சட்ட மேதை. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பாடுபட்டிருப்பாரு. எதுக்கு, பாரபட்சத்துக்கு எதிராக பாடுபட்டிருப்பார். சரியா? நீங்கள் பழைய 10th புக்கில் படிச்சீங்கன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸ்கூலுக்கு போவார், சந்தோஷமா போவார், அப்படிதான் இருக்கும் அந்த புக்கில். ஆனால் போனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை எங்கே உட்கார வச்சுருவாங்க, ஒரு கோணி பை கொண்டு வர சொல்லிடுவாங்க. கீழே தான் நீ உட்காரணும், நீ என்ன தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த புக்கில் அப்படி எழுதியிருக்கும். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். 3-4 வயசு பையனை ஒரு கோணி பையில உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அதே சின்ன பையன் 50 வருஷம் கழிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவே அந்த மனுஷனுடைய வருகைக்காக என்ன செய்யுது, காத்து கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி டிராஃப்டிங் வரைஞ்சி அதை தூக்கிட்டு என்ன பண்றாரு, 50 வருஷம் கழிச்சு இந்திய பார்லிமெண்ட்டுக்கு அவர் வராரு. 4 வயசுல கீழே உட்கார வைக்கப்பட்ட ஒரு மனிதன் அடுத்த 50 வருஷம் கழிச்சு இந்தியாவுடைய தலையெழுத்தையே தீர்மானிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாரு, மாறினார். காரணம் என்னன்னா அவருடைய எஜுகேஷன், கல்வி. ஸோ அதனாலதான் கல்விக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் என்ன செய்யறோம், கொடுக்குறோம். நம்ம ஆசிரியர்கள் இதை நம்ம நல்லா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிடணும். புரிகிறது மட்டும் இல்லாமல் அந்த எஜுகேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டோடு என்ன செய்யணும், படிக்கணும். அம்பேத்கருடைய ஹிஸ்ட்ரி நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா அதெல்லாம் தெரியும். எம்ஏ பட்டம் வாங்கியிருப்பாரு, பிஹெச்டி வாங்கியிருப்பாரு, டிஎஸ்சி பட்டம் வாங்கியிருப்பாரு, ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்திருப்பாரு. அதனால தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், அவரை வந்து நாம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டரும் அவர் தான். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரும் என்னது, அவர் தான். அவருடைய மறைவுக்கு பிறகு 1990 அவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருப்பான். ஸோ இதெல்லாம் நம்ம அதில் இருக்குது, புக்கில் இருக்குது. நல்லா படிக்கணும். வாசிக்கும் போது அம்பேத்கர் அப்படின்னு இவர் பீமாராவ் ராம்ஜி பிரபலமாக அழைக்கப்படுகிறார் இப்படின்னு சின்ன பிள்ளைகள் மாதிரி என்ன செய்யக்கூடாது, மக்க பண்ணக்கூடாது. ஒரு மெச்சூரா ஒரு ஆசிரியர் மாதிரி அம்பேத்கர். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு 7 வருஷத்துக்கு முந்தி நான் புக்கில் படித்தது. நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன அந்த 10ஆம் புக்கில் உள்ளது, பழைய புக்கு. நான் 7 வருஷத்துக்கு முந்தி படித்ததை நான் இப்போ இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன், சொல்கிறேன். எப்படி மைண்டில் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் அம்பேத்கர். அப்போ அவ்வளோ தூரம் 4 வயசுல கோணி பையில உட்கார வச்சிருக்காங்க. அடுத்த 50 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாரு, மிடுக்கான உடை அணிந்தவராய் அப்படின்னு அந்த வார்த்தை அப்படியே கொடுத்துருக்கும், இந்த ஸ்கூல் புக்கில் உள்ள வார்த்தை. ஸோ அப்படியே அந்த இது மைண்டில் என்ன செய்யணும், உள்ள அப்படியே ஏற்றிடுறோம் படிக்கும்போது. அது அப்படி என்ன செய்யுது, ஒரு இன்ட்ரெஸ்டாக படிக்கிறது. சரி, அம்பேத்கர் அப்போ தெரியணும். இப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தடவை வாசிச்சாலே கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடும், தெரிஞ்சிடும். நம்ம என்ன செய்யறதில்ல, அப்படியே வாசிக்கிறது, புக்கே என்ன செய்யறது, ஒரு 4 தடவை 5 தடவை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது. கடைசியில் என்ன இருக்கும்னா புக்கில் இந்த இடத்துல இருக்குன்னு தெரியும், ஆனால் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு என்ன செஞ்சிடும், மறந்துடும். காரணம் என்னன்னா நம்ம திங்கிங் வந்து கரெக்டாக என்ன செய்யாது, இருக்காது. அதை மனப்பாடம் பண்ணணுங்கிறதுலேயே என்ன செய்யணும், ஃபோக்கஸ்டாக இருப்போமே தவிர அதை கற்றுக்கிடணுங்கிறது இல்லாமல் போகிறதுனால தான் கொஞ்சம் என்ன செய்யறது, படிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிளாக. சரியா? ஸோ அதனால நல்லா வாசிங்க இந்த பாக்ஸ். என்ன அடுத்து பாலின பாகுபாடு கொடுக்குறாங்க. சரியா? ஆண்கள் பெண்கள். ஸோ இதன் அடிப்படையில் பாகுபாடு. அடுத்து மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு. அது மட்டும் பொருளாதார அடிப்படையில். ஸோ இதெல்லாம் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் என்னங்கிறது என்ன செய்யுது, இருக்கு. அடுத்து சில டேட்டாஸ் இருக்கு. இந்த டேட்டாவும் மனப்பாடம் பண்ண வேண்டியது. ஏன் அப்படின்னா எழுத்தறிவு விகிதம் 2011 தான் நமக்கு கடைசியா சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடைசியா நமக்கு நடந்தது 2011 தான்.
21ல நடந்திருக்கணும், ஆனால் கொரோனான்னு என்ன செய்யல, நடத்தலை. இனி இப்போ அடுத்த வருஷம் தான் நடத்துறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ நமக்கு கடைசி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2011 தான். ஸோ அதில் என்ன டேட்டா இருக்கோ அந்த இதில் மேட்ச் தான் ஃபாலோவிங்கில் கேட்குறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. சரியா, டெட்டில். அதனால் கொஸ்டின் ஏரியா. ஸோ முதல் கல்வியில் முதல் இடத்துல இருக்கிறது என்னது, கன்னியாகுமரி. 2வது சென்னை, 3வது தூத்துக்குடி, 4வது நீலகிரி. அதுமாதிரி ரிவர்ஸில் கீழே விழுப்புரம், கிருஷ்ணகிரி, அரியலூர், தருமபுரி. ஸோ இதை கொஞ்சம் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. அதே போல் பாலின விகிதம். பாலின விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. நீலகிரியில் பாருங்க 1041 பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா 1024 பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்ம பாலினத்துலலாம் நம்ம டெவலப் ஆகிட்டோம். தருமபுரி பாருங்களேன் 946. காரணம் என்னன்னா கல்வி அறிவு இல்லை உங்களுக்கு. ஸோ இதான் ரீசன். நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. நீலகிரி தருமபுரி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, சேலம் பக்கத்தில் அங்கே இருக்குது, மேலே மலை மேலே இருக்குது தருமபுரி. சரியா. இப்போ ஹில் ஏரியா, படிப்பதற்கு வாய்ப்பு நிறையனது இல்லை. நம்மளை மாதிரி ஸ்கூல் கிடையாது. தூத்துக்குடிலாம் போனீங்கன்னா தெருவுக்கு 4 ஸ்கூல் இருக்குது. அப்படிதானா. நல்ல கல்வியறிவு இருக்கிறதுனால பெண்களை மதிக்கிறோம், பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குறோம். அதனால பெண்களுடைய விகிதம் என்ன பண்ணியிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்கள் தருமபுரி போனீங்கன்னா கல்வியறிவு கம்மியாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பெண்களோட விகிதம் என்னது. ஸோ இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, மறக்காது. சரியா. சென்னை, கன்னியாகுமரி தான் அங்கே எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு. ஆமாம், உண்மைதான். ஏன்னா ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்தாங்க கன்னியாகுமரி. சென்னை கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்தாங்க. தூத்துக்குடி கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்தாங்க. கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எங்கெல்லாம் வந்திருக்காங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ல என்ன செஞ்சிருப்பாங்க, டாப்பாக இருப்பாங்க. ஏன்னா 200 வருஷத்துக்கு முந்தைய அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்து ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணனால நிறைய பேர் படிச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் உண்மை. நீங்கள் எல்லா டேட்டாவும் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரியாலிட்டியாக இருக்கும். நீங்கள் தருமபுரி, அரியலூர் எல்லாம் பாருங்க டாப்ல இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சவுத்துக்கு வந்த அளவுக்கு கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்துட்டு அங்கே என்ன செய்யலை, அந்த அளவுக்கு போகலை. அவங்க அக்செப்ட் பண்ணலை. சவுத்தில் அக்செப்ட் பண்ணாங்க, அதனால படித்தாங்க, டெவலப் ஆகிட்டாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் என்ன செய்யலை, டெவலப் ஆகாமல் இருக்கிற காரணம் என்னென்னா அக்செப்ட் பண்ணலை. ஸோ படிக்கலை, கல்வி அறிவு இல்லை. அதனால பெண்கள் விகிதத்தில் எப்படி கம்மியாக இருக்கிறாங்க. இதே இது நீங்கள் ஏழ்மை, பாவர்ட்டியோட இண்டெக்ஸ் எடுத்து பாருங்க, இதே டிஸ்ட்ரிக்ட் தான் டாப்ல இருக்கும், இதே டிஸ்ட்ரிக்ட் தான் லோவாக இருக்கும். HDAன்னு சொல்லுவோம், மனித வள மேம்பாடு. பின்னாடி நமக்கு பாடத்தில் வருது. அதுலேயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி இருக்கும், 2வது சென்னை இருக்கும், 2வது விருதுநகர் இருக்கும், அடுத்து தூத்துக்குடி இருக்கும், சென்னை இருக்கும். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர். ஸோ இது எல்லாமே நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த ரேங்க் எல்லாம் மனப்பாடமே பண்ணக்கூடாது. 1, 2, 3 உங்களுக்கு பார்த்த உடனே கண்டிப்பா என்ன செய்யணும், புரியணும். நாளை கடைசி இடம், உதாரணத்துக்கு கல்வி அறிவில் கடைசி இடம் இருக்கிற மாவட்டம் எதுன்னு கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன்ல சென்னையும் தூத்துக்குடி இருக்குன்னா கண்ணை மூடி நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். சென்னை கண்டிப்பா லாஸ்ட் இருக்காது, தூத்துக்குடி லாஸ்ட் என்ன செய்யாது, இருக்காது. அரியலூர் இருக்குது, தருமபுரி இருக்கு. அப்போ கண்டிப்பா எது ஒன்று அரியலூரா இருக்கும் அல்லது தருமபுரியா இருக்கும். ஸோ நான் எதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் நிறைய சொல்றேன் அப்படின்னா, அந்த கொஸ்டினை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும், ஜட்ஜ் பண்ணிடணும். இதுதான் இதுக்கு ஆன்சரா வரும், இதுதான் ஆன்சர் வரும்னு சொல்றதை விட இதெல்லாம் ஆன்சர் வராதுன்னு முதல்ல என்ன செய்யுங்க, டிசைட் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது, இது வராது, இது வராது, அப்போ இந்த 2ல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இப்படிதான் நீங்க என்ன செய்யணும், அப்ஜெக்டிவ் டைப்ல அப்ரோச் பண்ணணும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. டெஸ்ட்டை பொறுத்தவரையில உங்க கையில கொஸ்டினை மட்டும் கொடுக்கல, ஆன்சரையும் சேர்த்து தான் உங்க கையில என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. பசில் மாதிரி தான். கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் நம்ம கையில என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துட்றாங்க. இட் இஸ் நாட் அ டிஸ்கிரிப்டிவ் டைப். கீழ்கண்டவற்றை விவரி அப்படின்லாம் என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை. ஆன்சரும் கையில தான் இருக்கு, கொஸ்டினும் இருக்கு. அப்போ நம்ம நல்லா வாசிச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சிருந்தோம்னா பார்த்த உடனே இதெல்லாம் வராது அப்படின்னு என்ன செஞ்சிடலாம், டிசைன் பண்ணிடலாம். ரொம்ப எளிதாக தேர்ச்சி படக்கூடிய ஒரு தேர்வு தான் என்னது, இந்த டெட் தேர்வு. அதிலும் சயின்ஸ் மேஜரை விட சோசியல் மேஜருக்கு ஒரு நல்ல என்னது, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப எளிதாக நீங்கள் இதில் என்ன செய்யலாம், அச்சீவ் பண்ணலாம். சயின்ஸ் கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், மேக்ஸ் போடணும், அதெல்லாம் வராதவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப என்னது, ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். சரியா. அதனால இதை நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சரியா. அடுத்தது இந்த சமத்துவமின்மை இதெல்லாம் நீக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத இல்லை என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. தீர்வு என்ன அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறத வரும் நாட்களாக படிப்போம்னு சொல்லி சொன்னேன். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 14வது பிரிவு வந்துட்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத என்ன செய்யுது, சொல்லுது. பிரிவு 14 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்டத்தினுடைய பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது என்ன செய்யுது, நமக்கு சொல்லுது. சரியா. ஸோ இதான் இவ்வளோதான் இந்த யூனிட்ல இருக்குது. பின்னாடி ஒரு இன்னொன்று இருக்குது, பிரிவு 17 அரசியலமைப்பு சட்டத்தில் 17 வந்துட்டு தீண்டாமை, யாரையும் என்ன செய்யக்கூடாது, தீண்டாமை அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிறத நமக்கு என்ன பண்ணியிருக்கு, சொல்லியிருக்கு. சரியா. பின்னாடி ஒரு 4 பேருடைய சாதனையாளர்கள் வரலாறு கொடுத்துருக்கு. யாருன்னா மாமனிதர் டாக்டர் APJ அப்துல் கலாம், விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் பிளேயர், செல்வி சே இளவழகி, மாரியப்பன் தங்கவேலு 2 ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஒருத்தர் சயின்டிஸ்ட் அண்ட் பொலிட்டீஷியன்,
அடுத்து ஒருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர், 3 பேர் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். சரியா? அதை எடுத்து கொஞ்சம் என்ன செய்யுங்க, வாசிங்க. சரியா? மேபி ஒருவேளை கொஸ்டின் போனோன்னா கூட என்ன செய்யலாம் போங்கன்னா, ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காகவாது என்ன செய்யுங்க, வாசிங்க. இதெல்லாம் வருமா அப்படின்லாம் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. நல்ல வாசிக்கிறதுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ அதான் சொன்னேன், இந்த ஆப்ஷனை பார்த்த உடனே உங்களுக்கு இதான் ஆன்சர்னு சொல்றது எப்போ வரும்னா, நல்ல பிராட் திங்கிங் அண்ட் பிராட் ரீடிங், வாசிப்பு இருந்தால் தான் என்ன செய்யும் உங்களுக்கு வரும். சரியா? பார்த்து முடிச்சிடும். தேசிய சின்னங்கள் இந்த ஒன்று முடிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ உண்மையான பாலிட்டிக்குள்ள அடுத்த பாடம் தான் என்ன செய்யும் வரும். ஸோ நல்லா தெரிய வேண்டியது. அதுக்கு முந்தி நம்ம இப்போ பார்ட் 2 2ஆம் பருவம் சயின்ஸ், சோசியல் சயின்ஸில் 2ஆம் பருவத்தில் ஃபர்ஸ்ட் இது தேசிய சின்னங்கள். நம்ம முதல்ல சொன்னேன் எப்படிதுன்னா, இவ்வளோ வேற்றுமைகள் இருந்தாலும் நம்மளை ஒருங்கிணைக்கிறதுக்கு தேசிய கீதம் இருக்குது, தேசிய பாடல் இருக்குது, தேசிய கொடி இருக்குது, அதெல்லாம் சொன்னேன். அதே போல் தேசிய சின்னங்கள் என்ன செய்யுது இருக்குது. சரியா? அதை நீங்கள் நல்லா என்ன செய்யணும், பார்க்கணும். இந்த பாடத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு மிருக காட்சி சாலை, ஒரு ஜூக்கு போவாங்க. அந்த ஜூவில் ஒவ்வொரு இதாக என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல புலியை பார்ப்பாங்க, ஒரு இடத்துல மயிலை பார்ப்பாங்க. ஸோ அந்த அந்த தேசிய சின்னங்கள் எதெல்லாம் வருமோ அதை வந்து சும்மா இது தேசிய சின்னம்னு கொடுக்காம ஒரு பிக்னிக் போகிற மாதிரி போய் ஒன்னொன்னையா பார்க்குற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த வாசிச்சாலே ரொம்ப எனர்ஜியும் நல்லா இருக்கும். சரியா? நீங்கள் வாசிச்சு பாருங்க அந்த பாடத்தை. வேலவன் பொன்னி புலிவனம் என்ற காட்டுக்குள் காணுலா சென்றிருந்தார்கள். காணுலானா சுற்றுலா, அப்படிதான் இருக்கும் அது. சரியா? பிக்னிக் போய் ஒன்னொன்னையா பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? மானு இந்த மாதிரிலாம் நிறைய எனர்ஜியும் இருக்கும். நீங்கள் இப்போ இதில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சில முக்கியமான டேட்டாஸ் இருக்கு சொல்லிடுறேன். சரியா? கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு சொல்லி யாரு பாரதியார் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு பாடலில் எழுதியிருப்பாரு. கங்கை நதியில் உள்ள பண்டம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து விற்கிறதுக்கு இருக்கணும். அது வேற்றுமையில் ஒற்றுமையை வலியுறுத்துற மாதிரி பாரதியாருடைய பாடல் எனர்ஜியும் இருக்கும். ஸோ அந்த பாடலில் என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கங்கை நதி பிரம்மபுத்திரா நதியோடைய லாங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, நீளம் எவ்வளவுங்கிறது அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2525 கிலோமீட்டர் கங்கை, 2900 கிலோமீட்டர் பிரம்மபுத்திரா. இது எனர்ஜி அதில் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் வாருங்க. நீ வாசிச்சிங்கனாலே புரியும். மனப்பாடம் பண்ண வேண்டியது என்னென்னா, இயற்கை தேசிய சின்னங்கள் அப்படின்னு ஒரு பெரிய படம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தட்டுன்னு தட்டிடுறோம். ஆலமரம், தேசிய மரம் என்னதுன்னா ஆலமரம். சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரியும். தேசிய பூ தாமரைப்பூ, தேசிய பறவை மயில், தேசிய விலங்கு புலி. இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எது எந்த வருஷத்தில் தேசிய சின்னமாச்சுன்னு சொல்லி அதில் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அதை என்ன பண்ணி வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. கங்கை நதி, யானை, லாக்டோபேசிலஸ், மாம்பழம், ராஜநாகம், இதெல்லாம் இருக்குது. சரியா? இதை நல்லா என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். இந்தியாவினுடைய தேசிய சின்னங்கள் அப்படின்னு கேட்டால் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் என்ன செய்ய தெரியணும், சொல்ல தெரியணும். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஏரியா. 2019 குரூப் 1 டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 1 டெப்டி கலெக்டர் எக்ஸாமில் இது டிஸ்கிரிப்டிவ் டைப்பாகவே கேட்டாங்க இந்த கொஸ்டின். இந்தியாவினுடைய தேசிய சின்னங்களை விவரி அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு டெப்டி கலெக்டர் எக்ஸாமில் கூட இந்த 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள ஒரு கொஸ்டின் அப்படியே என்ன செய்கிறாங்க, எடுத்து கேட்குறாங்க. நான் 6th என்ன செய்யறது இல்லை, இம்பார்ட்டன்ஸ் என்ன செய்யறது இல்லை, பொதுவாக கொடுக்கறது இல்லை. அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதனால் தேசிய சின்னங்கள் எது அப்படிங்கிறத நல்லா என்ன செய்யுங்க, புரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. 1950 ஆலமரம் வந்துட்டு, தாமரையும் 1950, புலியை வந்து 1973 தான் தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க. 1973 தான் ப்ராஜெக்ட் டைகர், புலிகள் பாதுகாப்பு திட்டம்னு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கும், கொண்டு வந்திருக்கும். அதனால தான் அதில் 1973 இருக்கு. சரியா? ஸோ இதை நீங்கள் நல்லா என்ன செய்யுங்க, புக் எடுத்து நல்லா வாசிங்க. அடுத்தது இந்திய தேசிய சின்னங்கள் பார்க்குற அதே நேரத்தில் நம்ம மாநிலம் தமிழ்நாட்டுடைய தேசிய சின்னங்களும் நமக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கிட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. சரியா? அதுவும் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. தேசிய விலங்கு என்னது, மாநில விலங்கு நமக்கு என்னதுன்னா வரையாடு, நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி கூட நீலகிரி வரையாடு தினமாவே தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சது கொண்டாடுது. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியை நீலகிரி வரையாடு தினமாவே என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க. பறவை பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு மரகத புறா. சரியா? இந்தியாவுக்கு என்னது மயில், அது தெரியும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மரகத புறா. பூ வந்துட்டு இந்தியாவுக்கு தாமரை, நமக்கு செங்காந்தல் பூ. சரியா? மரம் வந்துட்டு இந்தியாவுக்கு ஆலமரம், நமக்கு வந்து என்னன்னா பனைமரம். சரியா? பனைமரம், விலங்கு வந்து வரையாடு. ஸோ இது பாக்ஸில் இருக்கு. இதை என்ன பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேசிய கொடி அது எப்படி ஏற்றணும், 3:2. நீளம் வந்து 3 இருக்கணும்னா அகலம் எவ்வளோ இருக்கணும், 2. 24 அசோக சக்கரம். ஸோ இதெல்லாம் என்ன செய்யுது இருக்கு. தேசிய கொடின்னு சொன்ன உடனே கொடிகாத்த குமரன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம். யார் அப்படின்னா திருப்பூர் குமரன்.
அவர் கலந்து கொண்ட போராட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க. ஏன் அவரை கொண்டு வச்சிருக்காங்கன்னா இதான் ரீசன். திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, 1932 அந்த போராட்டம் நடந்திருக்கும், அதில் போட்டிருக்கு, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேஷனல் எம்பளம், தேசிய சின்னம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4 சிங்கம் படம் இருக்கும், அசோக சக்கரம். சரியா, அதை பற்றி போட்டிருக்காங்க. எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா சாரநாத் தூண்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்திருப்பாங்க. சரியா, அடுத்தது தேசிய கீதம். தேசிய கீதத்தை வந்து என்னைக்கு அக்செப்ட் பண்ணாங்க, ஜனவரி 26 நம்ம குடியரசு, அதுக்கு 2 நாளைக்கு முந்தி ஜனவரி 24 1950 தான் தேசிய கீதத்தை தேசிய கீதமா என்ன செஞ்சாங்க, அரசியலமைப்பு சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம அதை பின்னாடி வரும்போது படிக்கிறேன் சொல்றேன், இருந்தாலும் நீங்க அதை படிச்சு வச்சுக்கோங்க. 52 செகண்ட்ல என்ன செய்யணும், பாடி முடிக்கணும். சும்மா இஷ்டத்துக்குலாம் என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. அதெல்லாம் இருக்கு. 52 செகண்ட்ல என்ன செய்யணும், 52 செகண்டுக்குள்ள பாடி முடிக்கணும். சரியா, பொருள் புரிந்து சரியாக என்ன செய்யணும், பாடணும் அப்படிங்கிறதுலாம் என்னது அதில் போட்டிருக்கிறாங்க. முதல்ல தேசிய கீதம் எங்க பாடினாங்க அப்படின்னா 1911 1911 டிசம்பர் 27 கொல்கத்தால இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது என்ன செய்யப்பட்டது, பாடப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு என்னது டேட்டா. ஸோ இந்த டேட்டாலாம் படிக்கும்போது டேட்லாம் மறக்காம இருக்குன்னா ஞாபகம் வைங்க. டிசம்பர் 27 உங்க ஒருவேளை யாருக்காவது பிறந்த நாள் இருந்தா டிசம்பர் 27, இல்லைன்னா கிறிஸ்மஸ்க்கு 2 நாள் கழிச்சு முதல் முறையா தேசிய கீதம் என்ன பண்ணியிருக்காங்க, பாடி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தடவை நீங்க மைண்ட்ல சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு காலத்துக்கு என்ன செய்யாது, டேட்லாம் மறக்கவே மறக்காது. அந்த சோசியல் மேஜர்ல டேட் வந்து ரொம்ப 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 என்னது இம்பார்ட்டன்ட். இப்படி ஏதோ ஒரு விதத்துல லிங்க் பண்ணி டேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, மறக்காது. அதனாலதான் ஜனவரி 26 குடியரசு, ஜனவரி 24 தேசிய கீதத்தை அக்செப்ட் பண்ணாங்க 1950. கிறிஸ்மஸ்க்கு 2 நாள் கழிச்சு டிசம்பர் 27 என்ன பண்ணாங்க, முதல் முறையா பாடினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யணும், தெரியணும். சரியா, உறுதிமொழி இருக்குது, நான் இல்லைன்னா சொன்ன எல்லாமே இருக்குது. தேசிய பாடல் வந்தே மாதரம். சரியா, பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய அந்த பாடல். அடுத்து அந்த ரூபாய் நாணயம். சரி, அந்த ரூபாய் நாணயம் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த கடந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட்டுடைய அந்த முதல் பக்கத்துல அந்த ரூபாய் சிம்பிளை போடாம ரூ அப்படின்னு என்ன பண்ணாங்க, போட்டாங்க. ஒரு பொலிட்டிக்கா இருந்தா கூட அந்த ரூபாயோடைய சிம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கமே ரூ அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்ணாங்க, போட்டாங்க. ஸோ அதனால ஒருவேளை இந்த சிம்பிள் பத்தி கேட்கறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அது யார் வடிவமைச்சாங்கிறத போட்டிருக்கு. தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார் தான் 2010 என்ன பண்ணியிருப்பாரு, அந்த சிம்பிளை ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. சரியா, அதெல்லாம் நல்லா என்ன செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கேலண்டர் இருக்கு, அது மாதிரி விடுமுறை நாட்கள், சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி. ஸோ இது எல்லாமே நம்மளை என்னது நம்மளை வந்துட்டு ஒரு ஒற்றுமைப்படுத்தக்கூடிய காரியங்கள். சரியா, அடுத்து இன்னொரு இது கொடுத்துருக்குறாங்க, பாசறை திரும்புதல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, ஜனவரி 26 குடியரசு தினம். இந்தியாவில் வந்து சுதந்திர தினத்தை விட ரொம்ப செலிப்ரேட் பண்றது குடியரசு தினத்தை தான். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கே ஏற்றி வழங்கிக்கிட்டோம்னு சொல்லி ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதில் 29ஆம் தேதி என்ன நடக்கும்னா பாசறை திரும்புதல்ங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதாவது குடியரசுத் தலைவர் மாளிகையெல்லாம் அலங்கரித்து 3 படை இருக்கு இல்லையா, தரைப்படை, கடற்படை, விமானப்படை, மியூசிக் என்ன நடத்துவாங்க, மியூசிக் கச்சேரி நடத்தி அந்த குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு என்ன பண்ணுவாங்க, கூட்டு வருவாங்க. சீஃப் கெஸ்ட் அவர் தான். இதுக்கு பேர் தான் பாசறை திரும்புதல் அப்படிங்கிற. சரியா, மறக்க கூடாங்கிறக்காண்டி சொல்றேன். 70 வருஷமா இந்த பாசறை திரும்புதல்ல ஒரு சாங் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சாங் அப்படின்னா அபைடு வித் மீ அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் பாட்டு. தமிழ்ல வந்துட்டு என்னோடிரும் மா நேச கர்த்தரே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. இந்த பாட்டு வந்து நம்ம தேசப்பிதா காந்திஜிக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதனால இந்த பாட்டை தான் இந்த பாசறை திரும்புதல்ல 72 ஆண்டுகள் பிளே பண்ணிட்டு இருந்ததை போன 3 வருஷத்துக்கு முந்தைய என்ன பண்ணி விட்டாங்க, நீக்கி விட்டுட்டாங்க. பிரசன்ட் கவர்மெண்ட் அதை எடுத்துட்டு இப்போ வேற ஜாகே அந்த ஜஹான் ஜா அந்த பாட்டை என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அந்த பாட்டை பிளே பண்றாங்க. பாட்டு கொடுக்கல, பட் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணுங்கிற கண்ணு நான் நினைச்சிடறேன் சொல்றேன். ஏன்னா இசைக்குழுவினர் இசை நிகழ்ச்சியெல்லாம் நினைச்சுவாங்க நடத்துவாங்க. அபைடுத்மிங்கிற பாட்டு, என்னோடிரும் மா நேச கர்த்தரைங்கிற பாட்டை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. என்னைக்கு நடக்கும், ஜனவரி 29 குடியரசு தினத்துக்கு 3 நாள் கழிச்சு பாசறை திரும்புதல். யூடியூப்லலாம் என்ன செய்யும் வரும், நீங்க பார்க்கணும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேட்டா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன செய்யாது, மறக்காது. ஜனவரி 29னா பாசறை திரும்புதல். அப்போ அந்த பாட்டு மியூசிக் அந்த அபைடுத்மி பாட்டை என்ன பண்ணி விட்டாங்க, 72 வருஷம் இருந்ததை நீக்கிட்டு வேற பாட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த டேட்டா என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு மறக்கக்கூடாது. ஸோ இசை நிகழ்ச்சி சும்மா வாசிட்டு விடுறதுக்கு என்னது இல்லை, ஜஸ்ட் சொல்லும் போதே உங்களுக்கு அதை என்ன செய்யணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடணும், வாசிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துடணும். உங்களுக்கு அதில் ஒரு ஆர்வத்தை உங்களுக்கு என்ன செய்யணும், தூண்டணுங்கிறதுக்காக என்ன செய்யறேன். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்றேன் சொல்றேன். சரியா, ஸோ அதனால இதே என்ன பண்ணீங்க, மனப்பாடம் பண்றதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன் 3 யூனிட்லையும். ஸோ அது அவ்வளோத்தையும் என்ன பண்ணிருங்க, வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்க பாட்டுக்கு நீங்க என்ன செய்யணும், ஆறாப்புல இருந்து வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு கிளாஸா நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். சரியா, அடுத்த வாரம் அரசியலமைப்பு சட்டம் 2வது யூனிட்டை நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன செய்யலாம் எடுக்கலாம்.